தற்பொழுது உலகம் முழுவதும் வைரலாகி சென்றிருக்கும் ஒரு சோசியல் மீடியா பதிவு குறித்து தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ட்ரம்ப் இஸ் டெட் என்ற வகையிலே ஒரு பதிவு என்பது தற்போது ட்ரெண்டிங்காக சென்று கொண்டிருக்கிறது. ட்ரம்ப் இஸ் டெட், வேர் இஸ் ட்ரம்ப், இட் ஹேப்பன், இது நடந்துவிட்டது, எங்கே சென்றார் ட்ரம்ப் என்ற வகையிலே தொடர்ந்து பல பதிவுகள், குறிப்பாக ட்ரம்ப் இஸ் டெட் என்ற பதிவு ட்ரெண்டிங்காக வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த காட்சிகள் தான். வெள்ளை மாளிகை, ஒயிட் ஹவுஸ் என்று அழைக்கப்படுகின்ற அமெரிக்க அதிபரின் அதிகாரப்பூர்வ இல்லத்திலே அரை கம்பத்தில் அமெரிக்காவின் கொடி பறக்க விடப்பட்டிருக்கிறது. இதனுடைய தாக்கத்தின் காரணமாக, இதன் எதிரொலியாகத்தான் தற்பொழுது ஏதோ நடந்துவிட்டது, ட்ரம்ப் இஸ் டெட் என்ற வகையிலான அந்த சொற்றொடர் தற்போது வைரலாகி கொண்டிருக்கிறது. இதுக்கு காரணம் ட்ரெண்டிங் ஆகிக் கொண்டிருக்கின்ற சமூக வலைதள பதிவுகள். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்க்கலாம். எந்தெந்த வகையில் அந்த சமூக வலைதள காட்சிகள் ட்ரம்ப் இஸ் டெட் என்பது ட்ரெண்டிங்கிலே இருக்கிறது. அந்த எக்ஸ் பதிவிலே ட்ரெண்டிங்கில் இருக்கிறது. பாலிடிக்ஸ் ட்ரெண்டிங் என்ற வகையிலே ட்ரம்ப் இஸ் டெட் என்பது ட்ரெண்டிங்கில் இருக்கிறது. அது மட்டுமல்ல, அதே போன்று ட்ரம்ப் இஸ் டெட், வாட் ஹேப்பன் டு ட்ரம்ப், வேர் இஸ் ட்ரம்ப், இட் ஹேப்பன் என்ற வகையிலே பல்வேறு தகவல்கள் தொடர்ந்து பல்வேறு செய்திகளாக பரவி கொண்டிருக்கின்றன. பல பதிவுகளை நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு பதிவுகளும் அடுத்தடுத்து இப்படி ஆகிவிட்டது என்பது, அவருக்கு இது போன்ற காட்சிகள் எல்லாம் தற்போது பதிவுகளாக சமூக வலைதளங்களில் பலர் போட்டிருக்கிறார்கள். ஆனால் என்ன நடந்தது ட்ரம்ப் தொடர்பாக? இது போன்ற கடந்த 2-3 நாட்களாக இந்த செய்திகள் ட்ரம்ப்புக்கு ஏதோ ஆகிவிட்ட செய்திகள் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் ட்ரெண்டிங்காகவே இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு பின்னணி என்ன என்று பார்த்தபொழுது, முதலிலே அரை கம்பத்தில் கொடி பறந்தது ஏன் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அரை கம்பத்தில் கொடி பறந்ததற்கு காரணம் ட்ரம்ப் போட்ட உத்தரவு தான். ட்ரம்ப்பே இந்த உத்தரவை போட்டு வெள்ளை மாளிகை மட்டுமல்ல, அமெரிக்க அரசு அலுவலகங்கள், அதே போன்று ராணுவ தளங்கள் அனைத்திலும், அதே போன்று வெளிநாட்டு தூதரகங்கள் என அனைத்திலுமே அரை கம்பத்தில் கொடி பறக்க வேண்டும். அதற்கு காரணம் என்னவென்றால், மினப்போலிஸ் என்ற இடத்திலே சில தினங்களுக்கு முன் நடந்த என்ற துப்பாக்கி சூடு, திடீரென ஒருவர் உள்ளே சென்று, குழந்தைகள் கேத்தலிக் பள்ளி அது, திடீரென குழந்தைகளை துவக்கிக்க துப்பாக்கியால் சுற்றிருக்க, அதில் 2 குழந்தைகள் பலியாகி 17 பேர் படுகாயம் அடைந்தனர். எனவே அந்த நிகழ்வை தீவிரவாத தாக்குதலாக நான் கருதி என்ற வகையிலே, அதற்கு துக்கம் அனுசரிக்கும் வகையில், அந்த குழந்தைகளுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையிலே இது ஒரு தேசிய துக்க நிகழ்வாக பார்க்கப்படுகிறது என்று அரை கம்பத்தில் 31ஆம் தேதி இரவு வரை அரை கம்பத்தில் கொடிகள் பறக்க வேண்டும் என, தேசிய கொடி பறக்க வேண்டும் என ட்ரம்ப் உத்தரவிட்டார். ட்ரம்பே தான் உத்தரவிட்டிருக்கார். அந்த உத்தரவின் அடிப்படையில் தான் இதற்கு பறக்க விடப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் திடீரென ட்ரம்புடைய உடல்நிலை குறித்து ஏன் பரவுகிறது செய்திகள் என்றால், கடந்த ஜூன் மாதத்திலே வெள்ளை மாளிகை அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிவிப்பு வெளியிட்டது. அதிலே ட்ரம்புக்கு குரோனிக் வீனஸ் இன்சஃபிஷியன்சி என்ற CVI என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நோய் இருக்கிறது. ஏனென்றால் ட்ரம்ப் ஒரு வித்தியாசமான காலணியை அணிந்திருப்பார். ட்ரம்பின் கால்கள் திடீரென வீங்கி இருக்கும். அவர் கைகளிலே திடீரென கருப்பான தோள்கள் கருமை நிறத்தில் இருந்தன. இதையெல்லாம் பார்த்து பல்வேறு சந்தேகங்கள் எழுப்பப்பட்டன. அதற்கு பதில் தரும் வகையில் தான் வெள்ளை மாளிகை அதிகாரப்பூர்வமாக அவருக்கு குரோனிக் வெயினஸ் இன்சஃபிஷியன்சி CVI என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நோய் இருப்பதாக கூறினார்கள். இது பொதுவாக புரிந்து கொள்ள வேண்டும், இந்திய அளவில புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வெரிகோஸ் வெயின் என்று கூறுவார்கள். அதாவது கால்களில் இருந்து இதயத்திற்கு செல்கின்ற ரத்த ஓட்டம் அளவு குறையும் பொழுது இது போன்ற அந்த இடத்திலே வீக்கமடைந்து கால்கள் வீங்கும், அந்த இடத்துல தோல் கருமையாக மாறும் போன்றவை ஏற்படும். வெரிகோஸ் வெயின் என்று பொதுவாக சொல்வார்கள். இது வெளிப்படையாக தெரிவதை வெரிகோஸ் வெயின் என்பார்கள். வெளியே தெரியாமல் இருக்கின்ற நிலையை குரோனிக் வீனஸ் இன்சஃபிஷியன்சி CVI என்று அழைப்பார்கள். இந்த நோய் தான் இருக்கிறது, இதனால் தான் அவருக்கு தடுமாற்றம் எல்லாம் வருகிறது என்றெல்லாம் பல செய்திகள் இது போன்ற வதந்திகளாக பரவிக்கொண்டன. ஆனால் இந்த நோய் இருக்கிறது என்பது மட்டும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் துணை அதிபராக இருக்கக்கூடிய JD Vance 2 தினங்களுக்கு முன் USA டுடே என்ற ஊடகத்திற்கு ஒரு பேட்டி அளிக்கிறார். அந்த பேட்டியிலே ஏதேனும் ஒரு அசம்பாவிதம், ஏதேனும் நடக்கக்கூடாத ஒரு விடயம் நடந்துவிட்டால், டெரிபிள் டிராஜடி நடந்துவிட்டால், உடனடியாக அதிபராக பதவி ஏற்க நான் தயாராகிவிட்டேன். கடந்த 200 நாட்களாக ட்ரம்பின் கீழ் பணியாற்றி போதிய அனுபவத்தை பெற்றுவிட்டேன் என JD Vance ஒரு பேட்டியிலே தெரிவிக்க, அந்த பேட்டி, இந்த உடல்நிலை, இதே போன்று திடீரென அந்த கொடி அரை கம்பத்தில் பிறந்தது என அனைத்தையும் ஒன்றுக்குள் ஒன்றாக இணைத்து சமூக வலைதளங்களில் ஒரு செய்தி தற்போது ட்ரம்ப் இஸ் டெட் என்ற சமூக வலைதளத்தில் ஒரு செய்தி பரவி கொண்டிருக்கிறது. ஆனால் இது முற்றிலும் வதந்தி என்று கூறுகிறார்கள். அது மட்டுமல்ல, கடந்த சில நாட்களாக அமைச்சர்களை ட்ரம்ப் சந்திக்கவில்லை, கேபினெட் மீட்டிங்களுக்கு வருவதில்லை, அவர் எங்கே இருக்கிறார் என தெரியவில்லை என்றெல்லாம்
ஒரு பக்கம் சமூக வலைநிலை பரவி கொண்டிருந்த சூழ்நிலையில் தற்பொழுது இது வதந்தி என்பது பொதுவாக அனைவரும் கூறி வருகிறார்கள். அமெரிக்க ஊடகங்களும் தற்போது இதை பதிவு செய்து வருகிறார்கள். ஆனால் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையிலிருந்து அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பும் வரவில்லை. ட்ரம்ப்பும் இது தொடர்பாக எந்த மறுப்பும் கொடுக்கவில்லை என்பதும் நாம் பதிவு செய்கிறோம். ஆனால் இது வதந்தி என்பதுதான் நாம் அங்கு ஃபேக்ட் செக் செய்த போது நம்முடைய செய்தியாளர்கள் சிலர் இருக்கிறார்கள், அவர்களிடம் பேசி அவர்களிடம் ஃபேக்ட் செக் செய்த போது இது இல்லை, இது வதந்தி, முற்றிலும் வதந்தி, ட்ரம்ப் நலமாக இருக்கிறார் என்று கூறியதுதான் உண்மையாக இருக்கிறது. எனவே இது ஒரு வதந்தி தான் தற்பொழுது பெரிய அளவுக்கு பரவி கொண்டிருக்க என்பதை பதிவு செய்ய விரும்புகிறோம் நேயர்களே.